பரிவுள்ள நேசத்தந்தை எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். லூக்கா 15:20-21. இந்த உவமையானது ஒரு கூட்டு குடும்ப அறிமுகத்துடன் தொடங்குகிறது. அக்கூட்டு குடும்ப உடைமைகளை பெற்றோர் பிள்ளைகள் அனைவருக்கும் பொது உடைமையாக அனுபவிக்கின்றனர். அத்தகைய கூட்டு குடும்ப வாழ்வில் பெரிய மகிழ்ச்சி நிலவுகிறது. எல்லோருக்கும் உணவும் கிடைக்கிறது. இத்தகைய மகிழ்ச்சி நிறைந்த சூழலில் ஒரு பிரிவினை வருகிறது. அதுவே பாவம். சகோதரர்களில் ஒருவன் தனி உடைமையை பொருளாதாரத்தால் ஈர்க்கப்பட்டு சொத்தை பிரித்து கொடுக்க சொல்லுகிறான். தனி உடைமை சமுதாயத்துக்கு தன் மனதை விற்று விடுகிறான். அதுவே அவனது பாவத்தின் துவக்கம். ஓமையில் வரும் பெற்றோர் கட்டாயம் முதலில் தன்னுடைய இளைய மகனிடம் இந்த முடிவு தவறானது, அழிவுக்கு நேராக வழிநடத்தக்கூடியது, பகிர்ந்து உண்ணும்போது உடைமையே மகிழ்ச்சியானது, அதில் சில கட்டுப்பாடுகள் இருப்பினும் எல்லாருக்கும் சமமான நலம் பயக்கக்கூடியது, அதுவே என்று கூறி அவனை தடுத்திருப்பார். சொத்தை தனி உடைமையாக்கிய பின் தூரமாக உள்ள நாட்டிற்கு போய்விடுகிறான். தன் சொந்த விருப்பப்படி இன்பத்தில் திளைத்து தனக்காகவே வாழ்கிறான். குறைவு விடுகிறான், அடிமையாகிறான், பசியாயிருக்கிறான், தவிட்டுக்கு ஏங்குகிறான். இப்போது மனம் திரும்பி தன் சொந்த வீட்டிற்கு வருகிறான். எல்லோரும் வயிறார சாப்பிடும்போது உடைமைக்கு நேராக திரும்புகிறான். மனம் திரும்பி வரும் இளைய மகனை தன் பரிவுள்ள நேசத்தந்தை ஏற்றுக்கொள்கிறார். நாமும் பாசமுள்ளவர்களாய் வாழ்வோம். கடவுளின் அருள் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.